நல்லது. வாங்க போயிட்டு வாங்க. வாங்க வரட்டுமா? சந்தோஷம். போயிட்டு வர மச்சான். அப்ப நான் கிளம்புறேன் சம்மந்தி. மாப்பிள்ளை எங்க? அவன் அவன் அந்த பக்கம் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு நிக்கிறான். நாங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா கோவிலுக்கே வந்துடுறோம். சரிங்களா? இந்த லூசு பையல பெத்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். இப்படி ஃபங்க்ஷன்ல இருந்து ஓடி போய் நம்ம இமேஜை கெடுத்துட்டானே. சீக்கிரமா காலையில கோயிலுக்கு வந்துருங்க. சரிங்க சம்மந்தி, கண்டிப்பா வந்துடுறேன். நான் கிளம்புறேன். நான் ஒரு ஆட்டோனை கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல நான் புக் பண்ணி வச்சிருக்கேன். ஃபோன் பண்ணா உடனே வந்துரும். அப்ப நான் வரேன். வரேம்மா. அடே எங்கடா இருக்க? உடனே வாடா. என்னங்க இது? சரி விடு, அதை பத்தி பொண்ணு பேச வேண்டாம் விடு. அபி கல்யாணத்துக்கு செய்ய சொன்ன தாலிய நேத்து சாயந்தரமே போய் வாங்கிட்டு வந்திருக்கணும். வாங்க முடியாம போயிடுச்சு. இப்ப போனாதான் தாலிய வாங்கிட்டு வர சரியா இருக்கும். நாங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. என்னங்க, அந்த ரசீது போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துக்க. ஐயோ, சந்தோஷப்பா வந்திருக்காரே. வீட்ல என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டா என்ன சொல்றது? அபி வேற உள்ள இருக்கா. என்ன பண்றது? அனு, என்ன இது? திடீர்னு ஓ மாமனார் வராரு. இப்ப என்ன சொல்லி அவரை சமாளிக்கிறது? நீங்க எங்க கவலைப்படுறீங்க? இந்த ஆடு புலி ஆட்டத்தை இவதானே ஆரம்பிச்சு வச்சா, அவளை பாத்துக்குவா. நீங்க கவலைப்படாதீங்க. வணக்கம். வாங்க சம்பந்தி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேம்மா. என்ன உங்க வீட்ல ஏதோ விசேஷம் போல? எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல மாமா. இது எங்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்ல. எங்க சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுச்சு. அவங்க வீடு ரொம்ப சின்னது. அதான் எங்க வீட்லயே ஃபங்க்ஷனை வச்சுட்டாங்க. ஓ, அப்பா, பொய்க்கே பிறந்த மாதிரி பொய்ய சொல்றாளே. இவரு எங்க ரிலேஷன், பங்காளி முறை வேணும். ஊர்ல இருந்து ஒரு வேலை விஷயமா வந்திருக்காரு. சந்தோஷ் கல்யாண விஷயத்தை பத்தி சொன்னோம். உடனே பொண்ணையும் வீட்டையும் பார்க்கணும்னாரு. அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். ராமகிருஷ்ணா, இதுதான் சந்தோஷ்க்கு பார்த்திருக்க பொண்ணு. பேரு அனு, வக்கீல். வணக்கம். அனுவோட அப்பா அம்மா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. சரி, உள்ள போய் பேசுவோமா? உள்ள அபி இருக்காளே. அவளுக்கு வேற சந்தோஷ் அப்பாவை பத்தி எதுவுமே தெரியாது. இவர் உள்ள போனா அபிய பாத்துருவாரே. என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல மாமா. ஃபங்க்ஷன் நடந்திருக்கல, உள்ள ஒரே டஸ்டா இருக்கு. அதான் அப்பா அம்மா யோசிக்கிறாங்க. இல்லப்பா? ஆமா ஆமா. மாமா, உள்ள ஒரே தூசியா இருக்கு. ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போடுறேன். ஒரு 5 நிமிஷம். நம்ம வீடு தானம்மா, பரவாயில்லம்மா, விடுமா. வாங்க உள்ள போலாம். ஐயோ மாமா, உள்ள ஒரே குப்பையா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் எனக்காக. சரிம்மா, சேர்லாம் வேண்டாம், நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம். நீ போய் வேலையை பாருமா. மாமாக்கு டீ போட்டு கொடுமா. அப்பா நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சம்பந்தி ஒரு நிமிஷம். ரமகிருஷ்ணா உட்காரு. அபி, அபி, ஏ அபி. என்னக்கா, சந்தோஷோட அப்பா வந்திருக்காரு. சும்மா பொண்ணை பார்த்துட்டு போலாம் தானே வந்தோம். எதுக்காக அவங்கள க்ளீன் பண்ண சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு? அப்படியே உள்ள போய் பார்த்து பேசிட்டு போயிடலாமே. அப்படிங்கிற? சரிவா போலாம்.
என்னக்கா சொல்ற? அவர் உன்னை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ என்னக்கா பண்றது? அனு, ஐயோ, மாமா உள்ள வந்துட்டாரு. திரு திருன்னு முழிக்காத. ஏய், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. இந்த வீட்ல எங்கக்கா ஒளிய சொல்ற? எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. ஏய், போ, இங்க நிக்காத, போ. என்ன மாமா உள்ளே வந்துட்டீங்க? ராமகிருஷ்ணன் தாம்மா. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தானே வீட்டையும் பொண்ணையும் பார்க்கலான்னு வந்தோம். அதுக்கு எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண சொல்றீங்கன்னு சொன்னாரு. அதான் உள்ள வந்துட்டோம். மாமா, நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. வா, உட்காருவோம். ம். வா ராமகிருஷ்ணா, ம். உட்காரு. ஏய் அனு, என்னம்மா? நீ சம்மந்தியை சமாளிச்சுக்கோ. நாங்க 2 பேரும் போய் நகையை வாங்கிட்டு வந்துடுறோம். என்னம்மா சொல்ற? சந்தோஷ் அப்பா வந்திருக்காரு. அவரை வீட்ல வச்சுட்டு நீங்க 2 பேரும் வெளியே போனா அவர் என்ன நினைப்பாரு? அவர் போனதுக்கு அப்புறம் போங்க. நானே எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம் தேவான, அனு சொல்கிறது சரிதான். அவரை வீட்டில் வச்சுட்டு நம்ம வெளியே போனால் நல்லாவா இருக்கும். அவர் போன உடனே போகலாம் நம்ம. ஐயோ, அது எனக்கு புரியாம இல்லைங்க. சம்மந்தி எப்போ கிளம்புவாருன்னு நமக்கு தெரியாது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு அபி கல்யாணம். இப்ப போனாதான் தாலியை வாங்க முடியும். தாலியை வாங்கலைன்னா நாளைக்கு அபி கல்யாணமே நடக்காது. அது பரவாயில்லையா உங்களுக்கு? அபியா தாலி வாங்க அனுப்பிடலாமா? லூஸ் அடி நீ. கல்யாண பொண்ணு போய் தாலி வாங்க அனுப்ப போறியா? இது சம்பிரதாயமே கிடையாது. சம்பிரதாயம்லாம் பார்க்கறதுக்கு இது நேரம் இல்ல. தாலியையும் வாங்கணும், நீங்களும் போக கூடாதுன்னா அதுக்கு இது ஒண்ணுதான் வழி. அப்படி இல்லைன்னா இதை விட பெட்டரா ஒரு யோசனை சொல்லுங்க. அப்ப வேணா அபி அனுப்ப வேண்டாம். ஆமாம் தேவான, அனு சொல்கிறது சரிதானே. அபி இங்கே இருந்துக்கிட்டு அவங்க இங்கே இருக்கிறது சரியாக வராது. ஆமாம், அபியே அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு அனுவை சப்போர்ட் பண்றதை தவிர வேற எதுவும் தெரியாது. அவளுக்கு அபியை கஷ்டப்படுத்துறதை தவிர வேற எதுவும் தெரியாது. என்னமோ பண்ணி தொலைங்க போங்க. ஹே, நீ இப்போ வெளியே போ. போய் தாலி வாங்கிட்டு வா. ஆசாரி, வாமா.
உட்காருமா. எங்க அப்பா அம்மா தாலி செய்ய சொல்லிட்டு போனாங்கல்ல, ஆமா. அந்த தாலியை வாங்க தான் நான் வந்திருக்கேன். அப்படியா? நீங்க? நான் உங்களோட பொண்ணு தான். உனக்கு தான் கல்யாணமாமா? ம், ஆமா. சாமி தாலியே உன் கழுத்துக்கு வரப்போகுதுமா. நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. தீர்க்க சுமங்கலியா இருமா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ம், நான் கிளம்புறேன். சரி வாமா. ஆட்டோ. அண்ணா 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 அங்க பாருண்ணா. அவ தானே நம்ம அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பணும். என்னடா சொல்ற? ஆமாண்ணா இவ தானே. அன்னைக்கு கோயில்ல வச்சு நாங்க பார்த்தோம். அப்பவே அக்கா சொன்னாங்க தூக்கலான்னு, முடியலன்னு. ஆனா அன்னைக்கு மிஸ் ஆயிட்டா, இன்னைக்கு எப்படியாவது தூக்கிடணும். சரிம்மா உட்காருமா. சரிண்ணே. அத்தை. ம். அத்தை. ம். அத்தை. ஏன்டா இப்படி அத்தை அத்தைன்னு ஏலம் போட்டுட்டு இருக்க? அதான் உன் கொட்டினல்ல, என்னன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? இல்ல, செக்கப்லாம் எப்ப முடியும்? அதான் சொன்னேன்ல 2 நாள் ஆகும்னு. நாளைக்கே முடியாதா? எதுக்கு? இல்ல அத்தை, சும்மா தான் கேட்டேன். இங்க இருந்து என்னடா பண்ண போற? சும்மா இங்க சுத்திட்டு தானே இருப்ப. அதுக்கு என் கூட பெங்களூருக்கு வா, உனக்கு ஊர் சுத்தி காட்டுறேன். விதவிதமான சாப்பாடு வாங்கி தரேன். நீங்க எனக்கு பெங்களூர்ல எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்க தேவையில்ல, எனக்கு இங்கே சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏய், இங்கெல்லாம் நல்ல ஹோட்டல்ஸ் கிடையாதுடா. சிட்டிக்கு வெளியில போயிடுவோம். போற வழியில நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்க எங்கேயாவது சாப்பிடுவோம். சும்மா இருக்கீங்களா அத்தை? நம்ம எப்போ சிட்டி தாண்டது, எப்போ சாப்பிடுறது? எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ஒழுங்கா வீட்லயே சாப்பிட்டு வந்திருப்பேன். ஐயோ, அதையும் கெடுத்து இப்போ அங்க வேணாம் இங்க வேணாம் சாப்பிட விட மாட்டீங்க. அதுக்கு இல்லடா. என்ன அதுக்கு இல்லடா? இப்ப சாப்பிட வரீங்களா இல்ல வண்டி விட்டு கீழே இறங்கி போவா? இவன் வண்டியை விட்டு இறங்கினாலும் இறங்கிடுவான். லூசு பையன். ஊரை விட்டு போற வரைக்கும் இவன் கிட்ட வாயே கொடுக்க கூடாது. சரி, போகும்போதே சாப்பிட்டுட்டு போலாம். கோவப்படாத, நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்து, சரியா? சரி. சாப்பிட்டுட்டு உடனே புறப்படணும். சரி வாங்க. எங்க போறீங்க? செல்போன் ஹேண்ட்பேக்லாம் எடுக்கணும்ல?
இப்போ சாப்பிட தானே போறோம், எதுக்கு போனு? அது நோண்டிட்டே இருக்கவா? பேக் கார்லயே இருக்கட்டும். சாப்பிட்ட உடனே பில் கொடுக்கணும், அதுக்கு பர்ஸ் வேணும்ல. எந்த காலத்துல இருக்கீங்க? இப்போ டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. என்கிட்ட கார்டு இருக்கு, நான் பே பண்றேன், வாங்க. லூசு பையன், எது எதுக்கு டென்ஷன் ஆவானே தெரியாது. சஞ்சய், இதோ வரேன். நீங்க தான் ஓனரா? ஆமா மேடம். ஹோட்டல் வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குமே. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவ்வளவு பெரிய நாமத்தை போட்டா விளங்கிடும். முதல்ல நாமத்தை சின்னதா போடுங்க, அப்பதான் இந்த ஹோட்டல் விளங்கும். பேச்ச பாரு. என்ன டேபிள் கூட க்ளீன் பண்ணாம இருக்கு? பேரர். எஸ் மேடம். ஃபர்ஸ்ட் டேபிள க்ளீன் பண்ணுங்க மேடம். தம்பி, இந்த டேபிள க்ளீன் பண்ணிருப்பா. இந்த பிளேட்லாம் எடு. டேபிள் நல்ல பளபளன்னு க்ளீன் பண்ணணும். ஓகே மேடம். நீ பண்ற க்ளீனிங்ல டேபிள் சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சிட்டு டேபிள பார்த்து தலை வாரிக்கிட்டு போகணும். அந்த அளவுக்கு இருக்கணும், சரியா? இங்கெல்லாம் தொட. யாரு ரொம்ப ஓவரா பண்றா? நல்லா தொட. இங்க தொட. போதும். கடவுளே, அபிக்கு நாளைக்கு கல்யாணம். அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் எப்பவும் துணையா இருக்கணும். அண்ணே, நம்ம அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புனவ நிம்மதியா இருக்க கூடாதுன்னு. கவலைப்படாத, அன்னைக்கு மிஸ் ஆயிட்டா, ஆனா இன்னைக்கு கண்டிப்பா தூக்கிடலாம்.